வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். மிஸ்ட்ரி ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், வாங்க நடக்கலாம். மிஸ்ட்ரி ஸ்பாட்டுக்குள்ளார போயாச்சு. நாங்கள் 12:20க்கு ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். புக் பண்ணிட்டு தாங்க போனோம். அங்கே வந்து 2 பசங்க இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்பவே சூப்பராக பேசுகிறாங்க. நமக்கு புரியுதோ புரியலையோ சிரிப்பு வருது. அவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி எர்த்குவேக் வந்ததுனால இங்கே வந்து ஓசோன் கான்டாக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து இங்கே நிறைய மிஸ்ட்ரி நடக்குது அப்படின்னாங்க. இங்கே முடிச்சுட்டு கொஞ்சம் மேலே ஏறி போகணும். அங்கே வந்து இருக்கிற பிளேஸில் வந்து நம்ம ஏறவே முடியறதில்ல. அவங்க ஒரு பலகை மாதிரி வச்சு தண்ணி ஊற்றுறான். ஆனால் வந்து கீழே போகாமல் அது வந்து மேலே வந்து வருது. இதுதான் அங்கே மிஸ்ட்ரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு சைடு நின்னா ஹைட்டாகவும் ஒரு சைடு நின்னா நம்ம ஷார்ட்டாகவும் தெரிகிறோம். அதை முடிச்சுட்டு ஒரு வீடு மாதிரி இருந்தது. அது வந்து எங்கேயோ இருந்து சரிஞ்சு வந்து நின்ன வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடு வந்து நம்ம நேராக நின்னாலும் பாருங்கள், அந்த பையன் நேராக தான் நிற்கிறான். ஆனால் வந்து சாஞ்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. நம்மளால் நேராகவே நிற்க முடியல, தலையெல்லாம் சுற்றுது. அந்த தொங்குறப்பையும் அப்படி தான், நேராக தொங்காமல் அப்படியே கிராஸாக தொங்குற மாதிரி இருக்குது. என் சன்னும் பேரனும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவங்களும் அப்படி தான் கிராஸாக தொங்குற மாதிரி தான் இருந்தது. நாங்களும் அந்த பலகை மேலே கஷ்டப்பட்டு ஏறி நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த இடத்த நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அந்த பசங்களும் வந்து போஸ் கொடுத்தாங்க. இங்கே போனது ஒரு நல்ல புதுவிதமான அனுபவமாக நல்லா என்ஜாயபுளாக இருந்தது. தேங்க்யூ.